ஒரு விசேஷமான செய்தி உங்களுக்காக சொல்ல இருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஓஎம்ஆர் பகுதியில் ஈசிஆர் பகுதியில் ஏதாவது ப்ரேயர் நடத்துங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு மாதம் 4வது சனிக்கிழமை பெருங்குடி பகுதியில் கீழே வர விலாசத்தில் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கோம். சிறு இடம் தான், ஒரு 70 பேர் உட்கார்றது போல. ஜெபம் முடிந்த உடனே எல்லாருக்கும் தனித்தனியாக கவுன்சிலிங் கொடுத்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுகிறோம். வாருங்க, அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. அநேக கட்டுகள், அநேக பிரச்சனைகள், மாந்திரிக பிரச்சனைகள் உள்ளவர்களுக்காய் இதை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடக்க இருக்கிறது. வாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்ன தலைப்புனா, ஃபஸ்ட்டு இந்த மாந்திரிகம், இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிசாசின் கிரியை இருக்குது, இல்லை என் வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிசாசின் தந்திரங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, நான் எப்படி இதற்காக பர்டிகுலராக இந்த மாதிரி காரியத்திற்காக ஜெபிக்கணும்னு. சில பேர் என்ன கேட்பாங்களா, அது எதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா பாஸ்டர், ஏதாவது வசனம் தான் எனக்கு கொடுங்க, நான் அதை வச்சு நான் ஜெபிக்கிறேன். எங்கெங்கே எல்லாம் வசனத்தோடு நீங்கள் இணைத்து ஒரு ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், வார்த்தை முக்கியமா. நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், தலையில் கை வச்சிட்டா போதுன்னு நினச்சிங்கன்னா அதுவே ஒரு நாள் உங்களுக்கு விக்கிரகமாக மாறிடும். அப்போ வசனத்தை வைத்து எப்படி ஜெபிக்கலாம், அப்படி ஜெபிக்கிறது மூலமாக என்ன பலன் இருக்கு, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. என்ன, வசனத்தை வச்சு எப்படி ஜெபிக்கலாம். நிறைய பேர் வீட்டுக்கு போகும்போது, வெளியே போகும்போது காலாண்டர் வசனத்தை பார்த்து படிச்சுட்டு போகிறது, இல்லை மொபைலில் வர வாக்கு தத்தங்கள், ஏதோ ஒரு வாக்கு தத்தங்களை டெய்லி படிச்சுட்டு போகிறது. இது வார்த்தை அல்ல. ஆட்டோவில் வர வார்த்தையை படிக்கிறது, பஸ்ஸில் போகிற வார்த்தையை படிக்கிறது, இது உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. இது உங்களை பார்க்க வைக்கும்படியாக மனிதர்கள் செய்கிற சில விசுவாச வார்த்தை. இதனால் நீங்கள் தேற்றலாம் படலாம் தவிர, ஆனால் நீங்கள் போராடுகிற போராட்டத்திற்கு இந்த வசனம் உதவி செய்யுமான்னு கேட்டால் கிடையாது. வெளியே போகிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஒரு டூருக்கு போகிறோம், மாங்காய் இல்லை ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது இது ஸ்நாக்ஸ். இது சாப்பிட்லாம், சாப்பிடாமல் இருக்கலாம், சாப்பிட்டா கொஞ்சம் பலனாக இருக்கும், இல்லை சாப்பிட்டா கொஞ்சம் இருதயத்துக்கு திருப்தி, இதுதான் வாக்கு தத்துவம். ஆனால் மதியானம் சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம், காலையில் சாப்பாடுன்றது முக்கியம். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்க, சாப்பாடு என்னப்பா? அப்போ முக்கியமானது எது? இந்த ஸ்நாக்ஸ் நைட்டு தூக்கத்தை உண்டு பண்ணாது, ஸ்நாக்ஸ் அடுத்த நாள் உற்சாகத்தை உண்டு பண்ணாது. அந்த இரவு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதே போல் மதிய சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதே போல் ஒவ்வொரு போராட்டத்திற்கு ஒரு வசனம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுக்கு ஒரு வசனத்தை டெய்லியும் படிக்கிற என் அன்பு ஜனமே, வேதத்தை டெய்லியும் கண்டினியூவாக என்ன பண்ணணும், ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணணும், கண்டினியூவாக படிக்கணும். ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணணும், கண்டினியூவாக படிச்சுக்கிட்டு நீங்கள் கடந்து போகணும். முடிஞ்சாலும் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் நினைக்கிறேன், ஸ்பீடாக படிக்கணும், டைம் ஆயிடுச்சு. அந்த வசனத்தை புரிஞ்சு, ஏன்னா இன்னைக்கு உன்னை வழி நடத்துறது அந்த வசனம் தான். வசனத்தை மனப்பாடமாக பண்ணுறதுனால, ட்ரெயின் போல ஸ்பீடாக படிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படாது. அந்த வசனத்தை ஏற்ற நேரத்தில் படிக்க தொடர்ந்து படிக்கிற ஒரு காரியம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, சர்க்கரையை எல்லாத்துக்கும் போட முடியுமா? மீன் குழம்புக்கு சர்க்கரை எதுக்கு போடணும்? இனிப்பான பலகாரத்துக்கு சர்க்கரை போடணும். காரத்தை எல்லாத்துக்கும் போட முடியுமா? காரமான சாப்பாடு காரத்தை போடணும். மிளகு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியுமா? தேவைப்பட்ட பொழுது. கருவேப்பிலை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியுமா? தேவைப்படும் பொழுது. எது இந்த சமையல் பண்ணுறவங்க எந்தெந்த சமையலுக்கு எதை பிரயோஜனப்படுத்தினா அது சுவை உண்டாக்குமோ, அதே போல தான் சில மாந்திரிக கட்டுகள், சில சூனிய கட்டுகள், சில வியாதிக்கு, சில நெருக்கங்களுக்கு, சில உபத்திரத்துக்கு, சில ஃபினான்சியல் தடைக்கு, பண தடைகளுக்கு, இவைகளுக்காக தனித்தனியாய் ஒவ்வொரு ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும், ஏறெடுக்கணும். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்போ அந்த வசனத்தை நீங்க கரெக்டான டைம்ல நீங்க பிரயோஜனப்படுத்தும் பொழுது, சொல்லி ஜெபிக்கும் பொழுது, எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும். ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். அநேக பிரச்சனைகள் இருக்குன்னா இன்னைக்கு சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துட்டு போனா ஞாபகமே இருக்காது. நோட் பண்ணி வீட்டில் உனக்கு தேவையானது போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 படிப்போமா? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சில நேரங்கள் சூனியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணும்னா
தகடுல எழுதி வைப்பாங்க. தகடுல எழுதி வைப்பாங்க. என்ன எழுதி வைப்பாங்கன்னா, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த தகடுல எழுத்து சும்மா கிறுக்கி வச்ச போல இருக்கும், ஸ்டார் போட்டு சில எழுத்துக்கள் உனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கும். இந்த மாந்திரிக பண்றது முக்கியமான காரியம் என்னன்னா, சில எழுத்துக்களை எழுதுவாங்க, மாந்திரிக வார்த்தைகளை எழுதுவாங்க. உனக்கு விரோதமாக இவங்க இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இவங்க கை கால் உடையணும், இவங்க பைத்தியமா போகணும், இவங்க பணத்துக்காக ஏங்கணும், இவங்க பிள்ளைகள் சிதறடிக்கப்படணும், ஒழுக்கம் இல்லாத போகணும், வியாதியில படுக்கணும், இப்படி அநேக காரியங்களை தகட்டில் எழுதி வைப்பாங்க, பொம்மையில எழுதி வைப்பாங்க. சில மாந்திரிகள் சொல்லுவாங்க, சில பேர் வாயில பெணாத்துவாங்க, சில பேர் புலம்புற காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும். சூனியம் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்க யாரோ ஒருத்தர் உனக்கு விரோதமாக சாபமோ புலம்பலோ ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி உனக்கே தெரியும், இவங்க சொல்றதுனால தான் இப்படி நடக்குது, இவங்க பொறாமப்படுறாங்க, இவன் வாயில சொன்னா இப்படிதான் நடக்குது. சில நேரங்கள்ல உனக்கு விரோதமாக மாந்திரிக பண்ணப்பட்டிருக்கும். அந்த டைம்ல இந்த வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை. எடுத்து படிங்க மீண்டும் ஒரு வாட்டி. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம் 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, ஹல்லேலூயா, இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த வசனத்தை படிச்சுட்டு இந்த மாதிரி வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். நல்லா, அப்பா எனக்காக நீ சிலுவையில எனக்கு விரோதமாக எழுதினவர்கள் கட்டளைகளை முறியடித்த சிலுவையின் அடையாளம் இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தைகள்லாம் நிர்மலமாக்கப்படும். போன வாரம் ஒரு சகோதரி வீட்டுக்கு போறேன். நம்ம சபையில ஊழியம் பண்ணவங்க, ஏற்கனவே வேற சபைக்கு போயிருந்தவங்க. அந்த சபையில இருக்க பாஸ்டர் என்ன பண்றாரா, விசுவாசியெல்லாம் கூடமா கையை பிடிக்க வச்சுட்டு, இந்த சகோதரி என்ன பண்ண, அந்த சர்ச்சுக்கு போய் நல்லா இருக்கா, இனி நல்லா இருக்கக்கூடாது, அவள் வியாபாரம் கெட்டு போகணும், வியாதிப்படணும், எல்லாம் சங்கிலி ஜபம் 7 நாள் படுங்க, அவள் வியாதிப்பட்டு இருக்கணும், நம்ம சபைக்கு வரணும், அப்போதான் என்ன இருக்கும், அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லும். உடனே விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ண அதில் ஒரு விசுவாசி அக்கா உனக்கு விரோதமா இந்த மாதிரி ஜெபம் பண்றாங்க, சரிம்மா நீ ஆமா அந்த ஜெபத்துல பண்ண, நான் பண்ணாம போனா எனக்கு அடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. சொன்னது போலவே அவங்க என்னென்ன சொல்லி ஜெபம் பண்றாங்களோ, இந்த சகோதரிக்கு அதே சூழ்நிலை, பலவீனம், வருமானத்துல தடை, குடும்பத்துல தடை, நிறைய தடை. பாஸ்டர் ஒருவேளை அவங்க ஜெபம் பண்றாங்களே, அம்மா தவறாய் ஜெபிக்கிறாங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு. அப்ப அவங்களோட ஆளுகை செய்கிறது யாருன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஆரம்பம் அவங்க ஜெயிச்ச மாதிரி தெரியும். ஆனா நீங்க கண்டுபிடிச்சு துதிக்க பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு அந்த கூட்டத்திலேருந்தே ஒரு ஆளை கர்த்தர் உனக்காய் அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல வைக்கிறாருன்னா அதுதான் கிருபை. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இப்ப தெரிஞ்சாச்சு, இப்ப வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு, அது ஒன்றும் இல்லாமல் போகும். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுமா, ஒன்றும் இல்லாம போகும். அப்போ உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு ஆயுதமும் வாய்க்காத போகும்படியாக உனக்காய் புலம்புகிற புலம்பல்கள், சில பேர் சபிப்பாங்க, கண்ணுக்கு முன்பாகவே நேருக்கு நேராவே சபிப்பாங்க. உன் பிள்ளை படுற பாடு பாரு. ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணனா போதும், அவங்க என்னெல்லாம், உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல பாரு, அந்த பிள்ளைக்கு நல்லது பண்றாங்கன்னு பார்க்க முடியாது, என் பிள்ளைய குறை சொல்றல, உன் பிள்ளைக்கு அது நடக்கும் பாரு. அந்த டைம் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போமா. நமக்கு எதிரிடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை, இதான் முக்கியம், இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனத்தையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. இயேசுவை மகிமைப்படுத்துற அதே சூழ்நிலையில பிசாசு தந்திரங்கள், துரைத்தனங்கள், அவன் அதிகாரங்கள். பிசாசு ஒரு டம்மி பீஸ், தெரிஞ்சுக்கங்க. பிசாசு நான் ஏற்கனவே சொன்னேன், ஏசப்பா எதை செய்யறானோ அதை டூப்ளிகேட் பண்ண முடியும். எதை வச்சு ஏசப்பா வச்சிருக்கல டூப்ளிகேட் பண்ண தவிர பிசாசால எதுவுமே உருவாக்க முடியாது, எதுவுமே புதுசா செய்ய முடியாது. தேவன் படைச்ச படைப்பை தான் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவான் தவிர
அதை மாற்றி அமைப்பான் தவிர அவனால ஒரு காரியத்தை உருவாக்க முடியாது. அதை மைண்ட்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிசாசால என்ன பண்ண முடியும்? பாருங்க, ஏற்கனவே ஆதாம் ஏவால படைச்ச ஆதாம் ஏவால அங்க அந்த தோட்டத்தை ஒன்றும் பண்ண முடியல. ஏவால என்ன பண்றான்? ஆதாமையும் கைக்கு தனக்குண்டாக மாத்துறான். இவர்களை மாத்தாம அதை இயற்கையை மாத்தி அவனை அழிச்சிருக்கலாமே. இல்லை, ஏன்னா அவனால ஒன்றும் செய்ய முடியாது. அவனால அழிக்க தான் முடியும் தவிர ஆக்க முடியாது. நம்ம தேவனால் உருவாக்க முடியும். கரங்களை தட்டி வர ஆமென் சொல்லுவோமே. ஒரு நம்பிக்கை இருக்கணும், என் தேவனால் எனக்காய் உருவாக்கி கொடுக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, என் தேவனால் எனக்காக உருவாக்கி கொடுக்க முடியும். ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, உனக்கு விரோதமா எவ்வளவு மாந்திரிகம் பண்ணாலும் நீ கவலைப்படாத. எவ்வளவு சூனியம் எழுதினாலும் கவலைப்படாத. பக்கத்திலேயே இருக்கும், பக்கத்துல எதிர்த்திலே உட்கார்ந்து உனக்காக சூனியம் பண்ணிட்டே இருப்பான். நீ சொல்லி இந்த வசனம் படிக்கும் பொழுது அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார்னு நம்ம சின்ன ஒரு வரியில படிக்கிறோம்ல, அது என்ன வரினா அதற்கு இந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாட்டி படிக்கிறேன், உங்க இருதயத்துல தெளிவாய் தெரியும். படிங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அவனுடைய அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. வசனத்தை நீ இந்த டைம்ல நீ படிக்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். இனி இந்த மாதிரி வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வியாதிப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, உனக்கு விரோதமா யாராவது சபிக்கிறாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. யாரோ உனக்கு கூட சாபம் விடுறாங்க, புலம்புறாங்கன்னு தெரியும், உன் கண்ணுக்கே தெரியும் இவங்க தான் எனக்கு விரோதமா சூனியம் பண்ணியிருக்காங்கன்னு. உன் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாதபடி தடையா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த டைம்ல இந்த வசனத்தை படிக்கும் பொழுதுலாம் உன் கட்டுகள் உடையிறது பார்க்க முடியும். கரங்களை தெரியும் ராமேன்னு சொல்லுவோமே. சில நேரங்கள்ல ஆசீர்வாதம் திருட்டு போனது போல இருக்கும். நான் சொல்றது புரியுமா இல்லைன்னு தெரியல. பணம் வர்ற மாதிரி இருக்கும், எங்க போகுதுன்னே தெரியாது. ஒண்ணு வட்டிக்கு போகும், ஒண்ணு ஹாஸ்பிட்டல் போவோம், இல்ல யாராவது ஒருத்தர் உன்கிட்ட பிடிக்கிட்டு போவாங்க. ஒரு வயசான பாட்டி அம்மாவுக்கு பணம் வந்துச்சுன்னா மருந்துக்கு போதோ சாப்பாட்டுக்கு போதோ இல்லை, பேர பசங்க பிடிக்கின்னு போயிடுங்க. பாட்டி கொடு பாட்டி. அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும் கொடுக்கறது. ஆனால் மந்த் எண்டில் பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இருக்காது. சரி, இவங்க பேர பிள்ளைக்கு என் பிள்ளைக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இவங்க கையை நம்ம நிரப்பணும், அவங்க பிள்ளைங்க நிரப்பாது. தேவை யார் தான் நிரப்பணும்? பரத்தில் இருக்க என் தேவன் தான். உன் ஆசீர்வாதங்கள், உன் வருமானங்கள் எங்கெங்க திருட்டு போகுதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல இந்த வசனத்தை, நான் சொல்ற வசனத்தை படிங்க. யோபு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். எங்கெங்க எல்லாம் உன் ஆசீர்வாதத்தை அவன் விழுங்கி இருக்கான். ஐயோ என் வருமானத்தை விழுங்கிட்டாங்க, ஐயோ என் பிள்ளையின் பலத்தை விழுங்கிட்டாங்க, கடன்ல எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கோம், நகை போயிட்டு இருக்கோம், உன் வீடு முழுகிட்டு இருக்கும், உன் வருமானம் எங்க வருதுன்னு தெரியல, போறது எங்க தெரியாது. சில பேர் குடும்பத்துல இந்த தண்ணி சாப்பிட்டு குடிச்சே காலி பண்ணுவாங்க. சில பேர் கணவர் என்ன பண்ண, சொந்தத்துக்கே செலவு பண்ணி வருகிற பணத்தை அவங்க விழுகி கொண்டே இருப்பாங்க. அவங்க நடிக்கிறது இவருக்கு தெரியாது, ஆனா இவர் செலவு பண்ணுவார். நீங்க சொன்னா அது குடும்பத்துல, அப்ப அவங்க குடும்பத்துக்கு செஞ்சா இவர் எதிர்த்து நிக்கிறார் பாருன்னுவாங்க. உன் வருமானம் எங்கேயோ ஒரு இடத்துல விழுங்குது, உன் ஆசீர்வாதம் எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிடுறாங்க, நான் வாழாதபடி, நான் ஆசீர்வாதமா இருக்காதபடி எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு தடையா இருக்குன்னு அப்படி எங்கேயாவது நினைப்பு இருக்குன்னா அந்த இடத்துல இந்த வசனத்தை பயன்படுத்தணும். யோபுவின் புஸ்தகம் 20:15. அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அவன் விழுங்கின, சொல்லுங்க. அவன் என் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். அவன் விழுங்கினதை கக்குவான். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பிசாசு உன்னை ஒரு இடத்துல பாதிக்க கொடுத்தானா அதை 7 மடங்கா திருப்பி தரேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன்கிட்ட இருந்தே கர்த்தர் பிடுங்கி கொடுப்பார். ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு பாடத்தை நான் கற்றுருக்கிறேன். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. நிறைய ஊழியக்காரங்க இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரினா பயப்படுவாங்க. பிசாசோட போராடணும், பிசாஸ் குடும்பத்தை அலக்கழிக்கும். உண்மைதான். என்ன என் பிள்ளை என்னை சார்ந்து ஒரு நண்பரோ இல்லை விசுவாசி இருந்தாலும் அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்கள அவங்கள எனக்கு உதவியாக இருக்கிறாங்கன்னா அவங்களையும் போய் தாக்கும். ஆனால் எங்கெங்கெல்லாம் பிசாசின் தந்திரங்கள் அதிகமாய் செயல்படுகிறதோ அந்தந்த இடத்தெல்லாம் தேவ வல்லமையும் அதிகமாய் செயல்படும். ஹல்லேலூயா.
எதெல்லாம் பிசாசின் தந்திரத்தின் மூலமாக, மாந்திரிகத்தின் மூலமாக எதெல்லாம் என் கிட்டத்தை புடுங்குறானோ அதற்கு நிகராக அவன் எனக்கு ஒரு கிரயத்தை கொடுத்தாகணும். விசுவாசிக்கிறான், ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. என் கிட்ட இருந்து உன்னை வாங்குறான்னா கர்த்தர் அவன் கிட்ட இருந்து உன்னை பிடிங்க என்கிட்ட கொடுப்பார். என்கிட்ட வாங்கினது என்ன பண்ணுவாரு? யோபுக்கு எல்லாம் அடிச்சு போனாலும் திருப்பி வரும்பொழுது அதே பிசாசுக்கு ரெட்டிப்பான். நீ தானே 5 குழந்தை எடுத்த, அதுதான் அவமானம். உன்னை தீங்கு செஞ்சவங்க ஓடி போனா பரவாயில்ல, நீ என் காலில் வந்து மன்னிப்பு கேளு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அவமானமா இருக்கும். நீ இத்தனை நாள் எங்க வீட்டை இடிச்சு போனல, இத்தனை நாள் என் வீட்டை கிளீன் பண்ணோம்னா அது அவமானம். அது யாருக்கு? பிசாசுக்கு. கர்த்தர் அதை செய்வார். எங்க வெக்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்துகிற வசனம் எது? மேலான வசனம் சொல்லுங்க. இப்ப இந்த வசனத்தை அப்படியே கூட சேர்ந்து படிக்கிறீங்க. கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி. யோபு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் விழுங்கின ஆஸ்தியை, என்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவான். அல்லேலூயா. எதை உன்கிட்ட இந்த புடுங்கினானோ அதை கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், யாரோட கர்த்தர் பேசுகிறாருன்னு தெரியல. நீ விசுவாசிக்கிறனா எது உன்கிட்ட சத்துருவால இழந்து போன, உன் கணவன் அன்பை இழந்திருக்கலாம், உன் மனைவி நண்பை இழந்திருக்கலாம், இல்ல உன் வருமானத்தை இழந்திருக்கலாம், இல்ல உன் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். எல்லாம் இந்த மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தாலதான் எவ்வளவு பெரிய பாதிப்பு. நீ எப்ப எதெல்லாம் நினைக்கிறியோ அந்த கட்டுகள் உடையுதுன்னா கர்த்தர் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்க. அதை பெற்றுக்கொண்டதாய், அதை அங்கீகரித்ததாய் நீங்க உட்கொள்கிறவளாய் மாறுறீங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இன்னொரு வசனம் அழகாய் சொல்லித்தரேன் பாருங்க. பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறி கொடுக்க கூடுமோ? பராக்கிரமா இருக்கிற அந்த சத்துரு கிட்ட இருந்து என் வீடு கிடைக்குமா? நிறைய பேர் வீட்டை பிடிங்கி வச்சிருப்பாங்க. உன் கணவனை, உன் மனைவி பிடிங்கி வச்சிருப்பாங்க. என் மனைவி போய் இன்னும் வரல பாஸ்டர், என் கணவன் போய் இன்னும் வரல பாஸ்டர். அவங்க எல்லாம் சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க. என்கிட்ட காசை வாங்கிட்டு தராம இருக்காங்க, தரேன்னு ஏமாத்துறாங்க. இது எனக்கு திருப்பி கிடைக்குமா? கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்தை பாருங்க. ஏசாயா 49, 24, 25, 26 இந்த 3 வசனத்தை இன்னைக்கு பார்க்க போறீங்க. படிங்க. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. படிங்க. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோ நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அடுத்தது, உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 3 வசனம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீ எதெல்லாம் மாந்திரிகத்தினால, பிசாசுனால, உன் சொந்தங்கள்னால, உன்னுடைய எதிரினால நீ எதை இழந்து போன. சில நேரங்கள்ல நீ நினைப்ப என் கேர்லெஸ்னஸ், நான் செஞ்ச பாவத்தினால இதை இழந்து போனேன். நீ பாவப்பட்டதே ஒரு பிசாசின் தந்திரமா தான் இருக்கும். நீ பாவத்துல விழணும், இந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகணும், இந்த வேலை உன்னை விட்டு போகணும், இந்த குடும்பம் உன்னை விட்டு பிரியணும். சில பேர் சொல்லுவாங்க நான் தான் காரணம், என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம். இல்ல, உன் பிரச்சனைக்கு பிசாசின் தந்திரங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை நீங்க எப்படிலாம் மனப்பாடம் பண்ணி உங்ககிட்ட இருந்து ஒன்று போயிடுச்சு. ஒரு சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் என் கணவருக்கு இன்னொருத்தரோட தொடர்பு. இன்னைக்கு இருக்கிற நிறைய கம்ப்ளைண்ட் தான், லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஒரே கம்ப்ளைண்ட், வயசு பிள்ளைங்களுக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனா கணவருக்கு இன்னொரு தொடர்பு. கேட்டானா ஆமா நான் இப்படி தான் இருப்பேன், தெரியாம பண்ணாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு துணிகரமா, நீ இல்லைன்னா பரவாயில்ல நான் அங்கே போயிடுறேன். நீ அந்த டைம் எல்லாம் போய் அவங்ககிட்ட போய் நீ கெஞ்சிட்டு நிற்க தேவையில்லை. இந்த வசனத்தை எடுத்து நீ படிக்கிற, நீ தேவனிடத்துல அதிகாரமா இந்த வசனத்தை எடுத்து நீ சொல்லினா கர்த்தர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவார். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற இந்த ஆவிக்குரிய உலகம் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சுத்தி இருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்துல ரூல்ஸ் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. தேவ வார்த்தைக்கு அந்த ஆவிக்குரிய உலகமே நடுங்கும்.
நீ எந்தெந்த நேரத்துல நீ ஜெபிச்சிருப்ப கரெக்ட், நீ பாஸ்டிங் போடுறப்ப கரெக்ட், ஆனா கரெக்டான வார்த்தையை நீ பிரயோஜனப்படுத்துறனா அந்த வார்த்தைக்கு இந்த தூதர்கள் எல்லாம் நடுநடுங்குவார்கள். அல்லேலூயா. நிறைய கிரியைகளை சில இடத்துல பிசாசு கட்ட உடைப்பாங்க, போவே போவாது. நான் கேட்டுட்டே இருப்பேன், என்ன ஆண்டவரே ஏன் 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 ஏன்? அப்ப சில நேரங்கள் ரகசியத்தை கத்தரி சொல்லுவார், சில வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். சில சூழ்நிலை தேவன் பைபிளை செஞ்ச சூழ்நிலை சொல்லி அங்க ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டுகள் தானா உடையும். சில பேர் என்கிட்ட ஆசீர்வாதத்தை தேடி வருவாங்க, எனக்கு வருமானம் கிடைக்கும், பிரிஞ்ச குடும்பம் சேரணும், உடனே ஒரு மிராக்கள் நடக்கணும். ஆனா நான் வந்து இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன், அவங்க கட்டுகளை உடைப்பேன். அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, இவர் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க சொன்னா கட்டுகளை உடைக்கிறார். என் அன்பு ஜனமே, தேவன் யாரையும் சபிச்சவர் அல்ல, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் தான். நீ கட்டப்பட்டிருக்க உன் கட்டுகளை நான் உடைச்சாவே நீ பெற வேண்டிய தேவன் கொடுக்கறதை தானாவே அள்ளிக்கொள்ளுவே, தானாவே பெற்றுக்கொள்ளுவே. உன் கட்டுகள் உடைஞ்சா போதும். இந்த வசனத்தை மீண்டும் பாஸ்டர்மா படிப்பாங்க, எல்லாம் கொஞ்சம் அந்த வசனத்து மேல கையை வச்சு அந்த வசனத்தை நல்லா லிசன் பண்ணுங்க. 24 இருந்து பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ. இதுதான் எல்லாரோடைய சிந்தனையில இருக்கிற கேள்வி. எனக்கு போன கணவன், என் கணவன், சில பேர் வீட்டுல கணவன் இறந்துட்டு இருப்பான், மனைவி இறந்துட்டு இருக்கும், கொடுத்தா என்ன பண்ணும், இன்னொரு கணவனை கொடுத்தா அதுக்கு பேர் அசிங்கம். ஆனா தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார், அங்கதான் தேவனோட கிரியை இருக்கு. எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வேல்யூபிளான எடுத்துட்டாருனோ அந்த இடத்துல தேவ கிருபை வேலை செஞ்சு ஆகணும். அல்லேலூயா. அதுவும் அதிகமா தேவன் முன்ன நிலைமை காட்டிலும் அதிகமா கர்த்தர் வேலை செய்யணும். உன் கணவன் வந்துட்டு கோச்சின் போயிட்டா, உன் மனைவி வந்துட்டு கோச்சின் போயிட்டா, அப்ப உனக்கு கர்த்தர் எப்படி ஆறுதலை கொடுப்பார், தேவனே வந்து ஆறுதலை கொடுப்பார். உன் மனைவி காட்டிலும் கணவனை காட்டிலும் தேவன் கொடுக்கிற ஆறுதல் பலன் விசேஷமா இருக்கும். இன்னொரு நபர்கிட்ட உனக்கு ஆறுதல் கிடையாது, தேவன் தான் உனக்கு ஆறுதல். வசனம் சொல்லுது, பிரிக்க கூடுமோ, என்கிட்ட தடுத்ததை கர்த்தரால கொடுக்க முடியுமோ, அவன் என்கிட்ட பிடிங்கின்னு போயிட்டா நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும், ஹல்லேலூயா, யார் யார் பிசாசின் பிடியில கட்டப்பட்டவர்களோ விடுவிக்கப்படுவீர்கள். பலவந்த நாள் கொள்ளையிடப்பட்டதும், உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல இருக்க சமாதானம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் எவனாவது கொள்ளையிட்டு போயிருந்தா விடுதலையாக்கப்படும். நிச்சயமாகவே இந்த வசனம் சொல்லுகிறது, விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு சண்டை போட்டுக்கிட்டு உன்கிட்ட வழக்காடி கொண்டு உன்கிட்ட உன் மேனேஜரோ உன் தொழிலாளியோ இல்ல உன் அக்கம் பக்கத்தினர் உன்கிட்ட யாரெல்லாம் வழக்காடுகிறார்களோ, நான் வழக்காடி, கர்த்தர் சொல்றார், அவனுக்கு விரோதமாக நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன் பிள்ளைகளை சொல்லுங்க, என் பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி அவர் விடுதலையாக்கும். உன் பிள்ளை அங்க போய் மாமியார் வீட்டுல இல்ல மாமனார் வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல போய் கஷ்டப்படுது, நீ இங்க உட்கார்ந்து அவங்களை என்ன பண்றோம் பாருன்னு யோசிக்காத. இந்த வசனத்தை வச்சு ஜெபிச்சு பாரு, அங்கு கர்த்தர் உன் பிள்ளையை ஒரு விடுதலையாக்குவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. படிமா, உன்னை ஒடுக்கிறவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்? யார் யார் நினைச்சாங்களோ அவன் ஆசீர்வாதத்தை அவனாலே அவன் என்னென்ன அவன் மாந்திரிகம் பண்ணனா அந்த மாந்திரிகத்தில் அவனே சிக்கொண்டு போவான். நீ போய் ஆண்டவரே ஏசப்பா அவன் செஞ்ச மாந்திரிகத்தை அவனே சிக்கொண்டு இல்லை, இந்த வசனத்தை படி அவனே அந்த வார்த்தையில மாட்டிக்கொள்வான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் ரொம்ப வேல்யூபிளான வார்த்தைகளை நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்து, ஐயோ பாஸ்டர் எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர், உன் வீட்டில் இருக்க பிள்ளைங்களை பேர பிள்ளைகளை வச்சு இந்த வசனத்தை படின்னு சொல்லு, எழுதி வச்சிருப்ப இந்த வசனம் எழுதி வச்சிருக்க இதை படிச்சு என்கிட்ட சொல்லு. சொல்லும் போது சில பேர் கேட்டுனே இருப்பாங்க, உன் வாயை திறந்து அறிக்கை செய்யணும். அவ படிக்கிட்டோம், நீ கேட்கறன்னு, நீ கேட்கறதுனால பார்க்கறதுனால மனப்பாடம் பண்றதுனால வாழ்க்கை மாறாது. அதை விசுவாசத்தோடு வாயில சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அடுத்ததை 1-2 வசனத்தை கொடுக்க விரும்புறேன். 1 கொரிந்தியர் 6:20 படிங்களே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கரையனா என்ன? ஒன்னு வாங்கினாதான் ஒன்னு கொடுக்க முடியும். விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. பிசாசு ஒன்னு விலை கொடுத்து வாங்கிடுவான். பாவத்தை காட்டி ஒன்னு வேற விலை கொடுத்து வாங்கிடுவான். இல்ல ஒரு பொண்ணு பையனை காட்டு ஒன்னு என்ன பண்ணுவான், ஆத்மாவை சிறைபிடிச்சிருப்பான். இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற நான் இந்த வசனம் உனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரங்களினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் என்ன கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். சொல்லுங்க, என் ஆத்மா என் சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
தேவன் என்ன வாங்கிட்டார். சில பேர் இது எதுக்கு இந்த வசனம் அதிகமாக யூஸ் ஆகும்னா, நல்லா கவனிங்க. சின்ன வயசுல இந்த பிள்ளைய போய் இந்த கோயிலுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த முடியை இந்த கோயிலுக்கு ஒப்பு கொடுக்குறேன், சில ஆவியை உடம்புல ஏற்றிடுவாங்க. நான் ஒரு சில விக்கிரக ஆவிகள் உடம்புல ஏறிடும். சில நேரம் அறியாமே ஆதியில் நிறைய ஜபம் பண்ணி நிறைய பூஜை பண்ணியிருப்ப. உன் வாயிலேருந்து வர வார்த்தையே என்ன ஜெபம் பண்ணா நீ ஊழியம் செஞ்சாலும் அந்த கட்டு அந்த கிரியை உன்னை விட்டு போகாது. ஏன்னா என்னைக்கே ஒரு நாள் நீ வாயில பொருத்தனம் பண்ணி வச்சிருப்ப, அதற்கு நீ பொருத்தனம் பண்ண. ஆனா வசனம் சொல்லுது, நான் உன்னை கிரயம் கொடுத்து வாங்கிட்டேன், இனி யாருக்கும் நீ அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. சில ஆவி என்கிட்ட சொல்லும், நான் இந்த உடம்பை விட்டு போக மாட்டேன். கேட்பேன், ஏமா போக மாட்டேன், ஏன் போக மாட்டேன்? ஏசு நாமத்துல போச்சாலும் போகாது. ஏன்னா எனக்கு இந்த ரொம்ப வருஷமா அந்த உடம்புல இருக்கேன், நீ இப்ப போ சொன்னா நான் எப்படி எங்க போறது? எனக்கு ஒரு உடம்பை கொடு, எனக்கு ஒரு இடத்த கொடு, நான் இடத்த வாங்கி பிளாட் போட்டா விற்கிறேன், நீ இங்கே போ அங்கே போன்னு சொல்றது. என்ன சொன்னாலும் அது அங்கே தூரம் போகாது, ஆடினே தான் இருக்கும். ஜவர்மெண்ட் போன டப்புன்னு விழுந்துடும், திருப்பி எந்திரிச்சு நின்றோம், திருப்பி ஆடினே இருக்கும். போனா திருப்பி விழுந்துடும், திருப்பி எந்திரிக்கும், டயர்ட் ஆகிடும். அப்போதான் யோசிப்பேன், ஏதோ ஒரு காரியம் இந்த அம்மா ஏதோ பண்ணி வச்சிருக்கு. நான் எல்லாம் எழுப்பிட்டேன், அம்மா ஏதாவது பண்ணி ஆதியில் ஏதாவது பண்ணியிருக்கேன். நான் ஆதியில் நான் கிரகம் தூக்கியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். எனக்குள்ளவே இருக்கும் அது, எனக்குள்ளே அடிக்கடி உடுக்க அடிக்கும் போது மோளை அடிக்கும் போது என் கூடயே வந்து பேசும், சில விஷயம் சொல்லும். அப்படின்னா உன் ஆத்மாவை என்ன பண்ணியிருக்காங்க நீ சொல்லியிருக்கணும், இல்லை உங்கள் அப்பா அம்மா உனக்கு என்ன பண்ணியிருக்கணும், அதோட ஒப்பு கொடுத்துருக்கணும். இப்போ நீ ஏசப்பா உன் ரத்தத்தை கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ கன்ஃபெஷன் பண்ண, உள்ள இருக்கிற ஆவிக்கு தெரியும், என் ஆவி ஆத்மா சரீரம் எஸ்ஸப்பா இது உம்முடையது. நிறைய பேருக்கு இந்த ஜபத்தை சொல்லி கொடுத்துருப்பேன், இதை சொல்லுமா அடிக்கடி, சொல்லுமா அடிக்கடி. சொல்ல சொல்ல உள்ள இருக்கிற அந்த சர்பத்தின் ஆவிக்கு இது என் உடம்பு இல்லை, இது எனக்கு சொந்தமானது இல்லை, நான் ஓடி போகிறேன். சில பேருக்கு ஜபம் பண்ணும் பொழுதெல்லாம் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், வீட்டில் சண்டை வரும், எல்லாம் வரும். எது நடந்தாலும் சரி நீ ஜபம் பண்ணுறது விடக்கூடாது. அப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நீ ஏற்கனவே விக்கிரக கட்டில் கட்டப்பட்டிருக்க, சில வார்த்தையை கொடுத்து எங்கேயோ மாட்டியிருக்க, இல்லை சில நேரங்களில் பூஜ்யம் பண்ணி, சில நேரங்களில் ஆதியில் நீயும் மாந்திரிகம் பண்ணியிருக்கலாம், இல்லை மாந்திரிகத்தை எடுக்கத்த போய் யாருக்கிட்டையாவது போய் நின்றுருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு காரியம் வயிற்றுலையோ வாயிலையோ ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம், அறியாமல் செஞ்சிருக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைமில் எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் தேவன் உங்களை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்க. சொல்லுங்களேன், நான் தேவ ரத்தத்திற்காக நான் கிரயம் போயிட்டேன். ஏசப்பா என்ன வாங்கிட்டார், அவர் என்ன அடிமையாக்கிட்டார், எவனும் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. இந்த ஆத்மா, இந்த சரீரம், இந்த ஆவி, என் சிந்தனை, என் பிள்ளைங்க, இதெல்லாம் ஏசப்பாவுடையது, வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லை. என்னை அறியாம செய்த அறிக்கைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இதை வாயில திறந்து இந்த வசனத்தை நீ சொல்ல 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 உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு, ஒருவேளை எனக்குள்ள அந்த ஆவி எனக்கு கிரியை செய்து கொண்டிருக்கோ, எங்க அம்மா நான் ஆதியில பூஜைலாம் பண்ணுவாங்க, ஒருவேளை அந்த ஆவி இருக்கோ. ஏற்கனவே ஒரு வாட்டி எனக்கு மாந்திரிகம் பண்ணியிருந்தது, அந்த டைம் போய் ஒரு மந்திரவாதிட்டையோ இல்லை ஒரு பாய்கிட்டையோ கொண்டு போனாங்க, அவன் ஏதோ பண்ணிட்டானா, அந்த ஆத்மா அவன் சரி பிடிச்சிருப்பான். உன் வாயில் இது திறந்து சொல்லிடுவான், இல்லை வாய்க்கார தர இது போடுனுவான், உன் கையால் இதை செய்யணுவான், உன் கையால் இதை கொடுணுவான், உன் காலி மண் எடுத்தோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்பான். அப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியம். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை படிப்போமா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டேன். சொல்லுங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நான் என் சரீரத்தினாலும் எங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வசனத்தை உனக்கு ஏத்த மாதிரி மாத்தி படிச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட. அல்லேலூயா. ஒரு முறை சொல்லிட்டா போயிடுமா? நான் மீண்டும் சொல்றேன், பிசாசு ஒரு சாதாரண ஆளா நினைக்காத. நீ சின்ன ஜபம், சின்ன வசனத்தை சொன்ன உடனே முடிஞ்சிடுமான்னு நீ சொல்ல சொல்ல அந்த வசனம் உனக்குள்ளே கிரேசியும். 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை அடிக்கடி நீ சில நேரங்களில் நீ விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு எப்போ பிரயோஜனப்படுத்துறியோ அது எப்படிப்பட்ட ஆவியா இருந்தாலும் அது போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பலவான் தான், ஆனா உன் ஜபம் பலமா இருந்ததுன்னா அது ஒன்று இல்லாமல் போயிடும். நீ கண்டினியூவாய் கண்டினியூவாய் ஒரு முறை இல்லை, திருப்பி 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 நீ ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த கட்டுகள் உடைய ஆரம்பிக்க. கரங்கள் தெரியுறாமே சொல்லுவோமே. யோவான் 10:10 படிங்களே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே இந்த பிசாசு தான் திருடவும் கொல்லவும் என்ன அடிக்க தான் வரான், நீங்க ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே என் வாழ்க்கையில வரங்க. இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீதிமொழிகள்
6ஆம் அதிகாரம் 30, 31, 32 ரொம்ப முக்கியமான வசனம் படிச்சீங்க. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினான் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். இங்க பாருங்க, சில பேர் தப்பு பண்ணா அதுக்கு கர்த்தருடைய பார்வையில என்ன திருட்டு. சில நேரங்கள்ல நீங்களே ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். எங்க வீட்டு பக்கத்து எதிர் வீட்டுல ஒரு குடும்பம், கணவன் சண்டை போடுற, மனைவி போட்டு அடிக்கிறார். என்னன்னு கேட்டா, நைட்டெல்லாம் யாருக்கிட்டையும் இவ பேசிட்டு இருக்கா. இனிமேட்டு நான் வாழ மாட்டேன்னு சொல்லி சம்மாடி அடிக்கிறார். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு லேடி, நான் அந்த அம்மா பார்த்து திட்டியா, அம்மா போமா என்ன பேசுறேன்னு. அம்மா அவன் அடிக்கிறது கரெக்டு, பிடிக்கல. இல்லை பாஸ்டர், நான் தப்பே பண்ணலன்னா ஏன் உன்னை அடிக்கிறான்? சும்மா தான் எடுத்து பார்த்தேன். நீ ஏன் சும்மா அவனுக்கு பிடிக்கல இல்லை, சும்மா ஏன் எடுத்து பார்க்குற? சும்மா தான் என் ஃப்ரெண்டு, அவன் பழக்கமே இல்லை, சும்மா தான் ஆயின் அமிச்சான். இத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணா நீ பண்ணுறது, உனக்கு அவன் சாப்பாடு போடாமல் இருக்கலாம், உனக்கு குடும்பம் நடத்தாமல் இருக்கலாம், காசு கொடுக்காமல் இருக்கலாம், வேலைக்கு போகாமல் இருக்கலாம், குடிகாரனாக இருக்கலாம். இருந்தாலும் அவன் தான் அவனுக்கு கடமை. இதற்காக நீ இந்த தப்பு செய்யலான்னு உலகம் சொல்லும். ஆனால் வேத வசனம் அப்படி சொல்லாத. அல்லேலூயா. நீ காத்திருந்தீன்னா இவன் உனக்கு ஒரு நாள் பணிவிடை செய்வான். கரங்களை தெரிவிராமேன்னு சொல்லுவோம். அடுத்த வசனத்தை படிங்களேன். 31. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால், அவன் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டா 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்காமா, நிறைய நேரங்களில் நான் இந்த ஊழியம் செய்யும் பொழுது நிறைய பாடுகள், வேதனைகள். நான் அடிக்கடி இங்கே இருக்கும் பொழுது கவனிச்சிங்கன்னா, இங்கே ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் இங்கேருந்து போயிட்டேன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு பலவீனம் அதிகமாக உண்டு. ஜெபம் செய்கிறதுனால நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப பலவீனம் உண்டு போன சில நேரங்களில் வியாதியோ நெருக்கமோ இருக்கிற ஜபிக்கிற இடமோ விசுவாசிகளோ அநேக பாடுகள் உண்டு. எதெல்லாம் அதிகமாக பிசாசு நெருக்குதோ நான் மட்டும் அதை விசுவாசத்தோடு அதை ஹேண்டில் பண்ணி அது ஒரு பெரிய பொருட்டாமல் கர்த்தர் கொடுத்ததை நான் என்ஜாய் பண்ணி அந்த பலவீனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னா, அடுத்த கட்டம் அந்த எக்ஸாம்பிள் ஒரு பலவீனமோ ஒரு கஷ்டமோ நெருக்கமோ ஒரு துன்பமோ ஒரு அவமானமோ இதுலேருந்து கடந்து வந்த அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ எவ்வளோ நான் நெருக்கப்பட்டனோ எவ்வளோ உடைக்கப்பட்டனோ பிசாசுனால, அவ்வளவாய் 7 மடங்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் வைப்பார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அப்போ ஏதோ ஒரு பிசாசு என்னை அடிச்சார்னா கர்த்தர் 7 மடங்கு ஆசீர்வாதத்தை திருப்பி தருவார். அல்லேலூயா. பிசாசுனால வீட்டில் அடி, கணவன் திட்டுறான், ஏன் சர்ச்சுக்கு போற, ஏன் இப்படி பண்ண, திட்டு, அவமானம், உன் சொந்தங்க பந்தங்கள் திட்டுது, நீ ஊழியம் பண்ணிட்டு வந்தா திட்டுது, நீ கவலைப்படாத, உனக்கு கர்த்தர் 7 மடங்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்க. அந்த வேலையில, அந்த நிந்திக்கிற வேலையில, அந்த துன்பப்படுகிற வேலையில இந்த வசனத்தை நீ பிரயோஜனப்படுத்தி பாரு. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். படிங்க மீண்டும். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால், அவன் உனக்கு விரோதமாய் தீமை செய்யறான், அவன் கண்டுபிடிக்கப்பட்டா 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். பிசாசு உனக்கு 7 மடங்கு தரணும். தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். கொடுக்க வேணும். ஒருத்தன் திருட கண்டுபிடிச்சாங்க, அவன் வீட்டுல திருடுறவன் தெருல கண்டுபிடிச்சா போலீஸ் என்ன பண்ணுவான், அவன் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் எடுத்து பிடிக்கணும் வந்துடுவான். ஆமா தானே? அம்மாவா இல்லையா? அதே போலதான் உன்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் போதா, கவலைப்படாத, 7 மடங்காய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஐயோ எனக்கு இது போயிடுச்சு. சில பேர் மரிச்சு போயிருப்பாங்க. மரிச்சு போனதை கர்த்தர் வார்த்தை மாறாது, திருப்பி வராது. ஆனா அவங்க இருந்து உன் இருதயத்தில் என்ன சந்தோஷம், என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு வளர்ச்சி இருக்குமோ அதை காட்டிலும் 7 மடங்கு கர்த்தர் அவன் கிட்ட திருப்பி வாங்கி கொடுப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு வச்ச நகை எங்க அப்பா அம்மா போட்டதெல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். பரவாயில்ல, எத்தனை சவரம் போயிடுச்சு? 10 சவரம். கர்த்தர் புது நகை உனக்கு 7 மடங்கா திருப்பி கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமே. அம்மாவா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்போ, எதற்கு? இந்த வசனத்தை நீ ஜெபிச்சுட்டு படிச்சுட்டு நீ ஜெபம் பண்ணினா நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு இந்த வசனத்தெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. அப்படி படிமா கடைசி வசனத்தை. 6, 30, 31. அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை இழந்து போனையோ அதை 7 மடங்கு பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்க போறீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் பிளஸ் பண்ணி நான் ஜெபிக்க போறேன். எல்லாம் எழுந்து நிற்போம். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு விசேஷமான ஒரு செய்தி. எங்கள் தண்டையார்பேட் பகுதியில் மெயின் ரோட்டில் டிஹெச் ரோட்லேயே ஒரு இடத்தை நித்தியம் பிரேயர் டவர்க்காய் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்குது. நீங்கள் முன்பாக வர்றீங்கன்னா உங்களுக்காக இங்கே தங்க இடமும் உண்டு.
சொந்தமாக இந்த இடம் வாங்குவதற்கு 3.5 கோடி ரூபாய் செலவு இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15 ரூபான்னு சொல்லிட்டு 2400 சதுரடி தேவைப்படுகிறது. அது ரிஜிஸ்ட்ரேஷன் இது அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 கோடி ரூபாய். இது சாத்தியமில்லாத காரியம்தான். ஆனால் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்க. அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொருத்தனை பண்ணியிருக்காங்க. இதுவரையும் 100 பேர் பொருத்தனை பண்ணியிருக்காங்க. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இதற்கு பொருத்தனைக்கு உண்டான காரியங்கள் வாய்க்க பண்ணியிருக்கு. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கலந்து கொள்ளுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் உங்கள் பேரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய் பொருத்தனை செய்து இந்த காரியத்தில் பங்கு பெறுங்க. நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். பெரிய காரியங்களை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் வைங்க. அந்த விண்ணப்பத்தோடு சேர்ந்து இந்த பொருத்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் இந்த ஆலயத்திற்காக வாங்கி கொடுக்க ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்வார். இங்கே அதில் ஃபுல் பண்ணி 6 மாதத்துக்குள்ளாக இந்த காரியங்களை கொடுக்கலாம். மாதம் தவணை முறையிலும் கொடுக்கலாம், இல்லை முழுசாகவும் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஏவுறாரோ அது மாதிரி செய்யுங்க. வாங்க, இணைந்து நாம் சபையை கட்டுவோம். காட் பிளஸ்.